நம்ம எல்லாத்துக்குமே என்னென்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாகணுன்ட்டு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஆனால் அது விருப்பம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாக இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பயிற்சிகள், அதே சமயம் எவ்வளவோ மருத்துவ முறைகள், எவ்வளவோ சிகிச்சைகள் என்னமோ மேற்கொள்வோம், என்னென்னமோ உணவு சாப்பிடுவோம். எது சாப்பிட்டா என்னென்னா ஒரு திருப்தியாகவும் இருக்காது, ஒரு முழுமைத்தன்மையானது. கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப தொந்தரவு பண்ணும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக இருக்கும்னா நம்முடைய இரைப்பை தான். நம்ம இரைப்பை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ, தூய்மையாக வச்சுருக்கோமோ, அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இப்போ யார் யாருக்கு வந்து என்னென்னு சொன்னால் தெரியும், இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய நம்ம வாயையும் வயிற்றையும் கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக எல்லாத்துக்கும் ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய காலச்சூழ்நிலை எப்படி இருக்குது, இதுக்காக என்ன நமக்கு ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அப்போ என்னென்னா ஒரு ஒரு ஆன்லைன் வகுப்பு மாதிரி வச்சுட்டு கலந்துரையாடல் மாதிரி வச்சு என்ன பண்ணலான்னு சொன்னால் இது மாதிரி பண்ணுவதன் மூலம் எல்லாரும் கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ நானே இருக்கேன்னா நானும் தனிப்பட்ட முறையில் விரதம் இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு குழுவை அமைச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து வைக்கும்போதுனா இருக்கிறது வந்து எளிமையாக இருக்கும். அதே சமயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு இலவசமாக பண்ணாமல் ஒரு விருப்பத்தொகையாக ஒவ்வொருத்தரும் இதில் யார் யார் கலந்துக்க விருப்பப்படுறாங்களோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதுக்கு நீங்கள் உங்களோட விருப்பத்தொகையை செலுத்திட்டு இந்த வகுப்பில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வகுப்பு இருக்கும். ஒரு நாள் நீங்கள் விரதம் இருப்பீங்க. அடுத்த நாள் என்னென்னா காலை மாலை உணவு நீங்கள் மேற்கொள்வீங்க. இது மாதிரி ஒரு 7 நாட்கள், மொத்தம் ஒரு 8 நாள். ஒரு நாள் விரதம், 7 நாட்கள் காலை மாலை உணவு. இது இருந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாட்களும் ஒரு வகுப்பு இருக்கும். 2 வகுப்புகள் 8 நாட்கள். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இது நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகங்கள்லாம் நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டு பொதுவாக நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அது நல்லாகுமா ஆகாதா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். இது சம்மந்தமான என்னென்னு சொன்னால் நம்ம கலந்துரையாடல் மாதிரி வச்சுட்டு நம்ம நம்ம உணவு பழக்கவழக்கம் எப்படி சரி செஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி சரி செஞ்சுக்கலாம், எவ்வளவோ தொந்தரவுகள் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அமையும், என்ன ஒரு நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வகுப்புகள் எல்லாம் அமையும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்களுடைய விருப்பத்தொகை சரி. ஏன்னா விருப்பத்தொகை ஏன் அப்படின்னா இலவசமாக பண்ணும்போது யாராலையும் என்னென்னா சரியான முறையில் பங்கு கொள்ள முடியாது, அதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு விருப்பத்தொகையாக பண்ணும்போது என்னென்னு சொன்னால் நம்ம வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்போம். ஒரு வகுப்பாக வச்சுட்டு அடுத்த நாள் எல்லாமே இந்த வகுப்பில் நடைபெறும். காலையில் வகுப்பு நடக்கும், இல்லை மாலை கூட வச்சுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸாக சொல்லி முடிச்சுக்கிறோம். ஒரு வாரம் நம்ம மேற்கொண்டுட்டு தினத்துக்கு வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் இன்னைக்கு காலை உணவு மேற்கொண்டுட்டேன், மதிய உணவு வந்துட்டு என்னால் சாப்பிடல, ஒருவேளை நான் சாப்பிட்டேன், மாலை உணவு என்ன, இது மாதிரி நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணி ஒரு குரூப் மாதிரி குழுவாக அமைச்சு நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இது பண்ணிக்கலாம். சரி.